இந்த வீடியோ வழங்குவது எஜுகெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, அன்னாச்சி பழம். இந்த அன்னாச்சி பழத்தினுடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. செந்தாழை என்பது ஒரு பழம் மற்றும் அதன் மரத்தின் பெயராகும். இதன் மற்றொரு பெயர்தான் அன்னாச்சி ஆகும். இது பிரேசில் நாட்டில் தென்பகுதி பராகுவே ஆகிய இடங்களில் தன்னுடைய தாயகமாக கொண்டது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது அன்னாச்சி என்பது மற்றொரு பெயர். போர்ச்சுகீசிய மொழியில் இருந்து இந்த பெயர் பெறப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இது பிரமிலசே இனத்தை சேர்ந்த தாவரமாகும். செந்தாழை என்று அழைக்கப்படும் இந்த அன்னாச்சி பழம் முதலில் பிரேசில் மற்றும் பாரகிவ நாடுகளில் தோன்றிய பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் உலகெங்கும் பரவியது. குறிப்பாக ஐரோப்பியர்கள்தான் இந்த அன்னாச்சி பழத்தை பிரபலப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த பழம் தென் அமெரிக்காவின் பிரேசில் மற்றும் பாரகிவ பகுதிகளில் தோன்றியதாக இருந்தாலும் இன்று உலகமெங்கும் பரவி குறிப்பாக அரபு நாடுகளில்தான் அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இந்த மரத்தின் வளர்ச்சி. குறிப்பாக கோடை காலங்களில் கூட இது அதிக அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்வது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த அன்னாச்சி பழத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பழத்தில் அதிகப்படியான வைட்டமின்கள், தாது உப்புக்கள் நிறைந்து காணப்படும் ஒரு சத்தான பழமாகும். இதில் உள்ள புரோமெலைன் என்ற நொதி என்சைம்ஸ் செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இதனை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். முதலில் செரிமான மண்டலம். அன்னாச்சி பழத்தில் புரோமெலைன் என்று ஒரு நொதி உள்ளதால் இது புரதத்தை உடைத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. மேலும் இது மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் குடல் இயக்கங்களை சீராக்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பண்புகள். அன்னாச்சி பழத்தில் வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. அன்னாச்சி பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் பிற ஆக்சினேற்றங்கள் உள்ளதால் இவை கண் பார்வையை மேம்படுத்த உதவுகின்றன. எலும்புகள் பலப்படுத்துகிறது. அன்னாச்சி பழத்தில் கால்சியம், மேங்கனீஸ் மற்றும் பிற தாதுக்கள் உள்ளன. இவை எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கின்றன. புற்றுநோயை தடுக்கிறது. அன்னாச்சி பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன. தோல் ஆரோக்கியம். அன்னாச்சி பழத்தில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. சரி, ஒரு 100 கிராம் அளவு அன்னாச்சி பழத்தை நாம் உட்கொண்டால் அவற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. அதாவது சத்து வகைகள் பற்றி பார்ப்போம். கலோரிகள் 50 முதல் 53 கிடைக்கும். புரதங்கள் 0.5 கிராம். கார்போஹைட்ரேட் 12 கிராம். நார்ச்சத்து 1.5 கிராம். வைட்டமின் சி 48 மில்லிகிராம். மேங்கனீஸ் 0.85 மில்லிகிராம். சர்க்கரை 10 கிராம். சோடியம் 1 மில்லிகிராம். பொட்டாசியம் 180 மில்லிகிராம். சரி, இந்த அன்னாச்சி பழத்தை நாம் அதிக அளவு சாப்பிட வேண்டும் என்பது இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். சிலருக்கு அன்னாச்சி பழம் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். எனவே சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது. சரி, இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் செரிமான பிரச்சனைகள் வரலாம், ஒவ்வாமை ஏற்படலாம், வாய் புண்கள் ஏற்படலாம், இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம், பற்கள் மற்றும் ஈறுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தலாம்.
இந்த பலம் என்பது அதிகமாக வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய பலம். ஆகையால் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கோடை காலங்களில் உடலுக்கு சூட்டை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர், லைக் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.